அவங்க முகத்தை பார்க்கணும்ல, நம்ம வெயில்ல நிக்கிறாங்க பாவம். இந்தியாவை ஆளும் மோடி அரசுக்கு எதிராக நடைபெறுகிற இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்புமிகு வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற இந்தியா கூட்டணி கட்சியின் மாவட்ட தலைவர்களே, இவ்வளவு கொடும் வெயிலிலும் ஆர்ப்பாட்டத்தில் மிக சிறப்போடு பங்கேற்றிருக்கிற அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நேரங்கருதி 2 நிமிடத்தில் அன்றைக்கு ஒரு நாள் பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று. ஆனால் நம்ம யாரும் நரேந்திர ஏழைகளை அள வைத்து இன்பம் காண்கிறார். ஹிட்லரும் முசோலினியும் உலக வரலாற்றில் அந்த மக்களுக்கு இழைத்த கொடுமை, அவர்கள் கடைசியில் தற்கொலையில் மாண்டார்கள், ஹிட்லரும் முசோலினியும். அதுபோல் நாம் வணங்குகிற காளியாத்தாவும் மாரியாத்தாவும் நிச்சயம் நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் பழிவாங்கும். நாம் வணங்குகிறோம் அல்லவா? எவ்வளவு வறுமை இருந்தாலும் காளியாத்தாவுக்கு மாரியாத்தாவுக்கு ஆடு வெட்டுறோம், கோழி இருக்கிறோம். ஆனா ஆடு இருக்கப்படாது, கோழியை வெட்டக்கூடாதுன்னு சொன்ன கூட்டம் இருக்கே பாஜக, அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் நம் ஒற்றுமையை சிதைத்து சாதியாக மதமாக நம்மை பிளவுபடுத்தி நாம் வணங்குகிற தமிழ் கடவுள் முருகனையே அவர்கள் பக்கம் சாய்க்க பார்க்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் முருகனே சொல்லிவிட்டார், இங்கே உங்களுக்கு இடமில்லை, வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மகாத்மா காந்தியை கொன்ற நாதிராம் கோட்சேயின் கூட்டம் தான் நம்மை ஆளுகிறது ஒன்றியத்தில். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களின் பாதுகாவலராக நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். எனவே நிச்சயம் பாஜகவுக்கு, நரேந்திர மோடிக்கு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு நலனை அடகு வைத்து பேரறிஞர் அண்ணாவின் சுயமரியாதையை இழந்து எடப்பாடியார் மோடியோடு அமித்ஷாவோடு கைகோர்த்து வருகிறார். நிச்சயம் இந்த 100 நாள் வேலை திட்டம் நிறுத்த பார்க்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் பழையபடியே மகாத்மா காந்தி பெயரில் வேலை செய்கிற அத்துணை ஏழை உழைக்கிற மக்களுக்கும் நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் வீதம் ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற போர்க்குரலை இந்தியா பூராவும் நாம் எழுப்புவோம். மொத்த நிதியும் மோடி அரசு குறைத்து விட்டது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அத்துணை நிதியும் குறைச்சிட்டான் பிஜேபி. ஏன் குறைக்கிறான்? தமிழ்நாட்டை ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக மோடி, அமித்ஷா, எடப்பாடி கூட்டு சேர்ந்து நம் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு வேட்டு வைக்கிற முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை பழையபடியே மகாத்மா காந்தி பெயரில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவரை இந்த ஏழை எளிய மக்கள் மோடி அரசை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிபிஎம் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சங்கர் பெருந்திரளாக இங்கே பங்கேற்றிருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், இந்தியா கூட்டணியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் முத்துராஜ் அவர்களே, தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். அண்ணன் கே.கே.சி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய ஒட்டுமொத்த கோரிக்கையையும் தன்னுடைய முழக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. இந்த மோடி அரசு இது யார் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று சொன்னால், இந்தியாவில் வாழக்கூடிய 24 கோடி மக்களுடைய வறுமையை தொலைத்ததற்காக 2004 இந்தியாவின் தந்தை என்று சொல்கிற மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் இடதுசாரி இயக்கத்தின் தலைவர்களும் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்டம் 100 நாள் வேலை சட்டம்.
இந்த சட்டத்தை மகாத்மா காந்தி பெயரை ஒழித்து கட்டிவிட்டு இந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாக்க இருக்கிற பணியை பாரதிய ஜனதா செய்கிறது. இதில் பிரச்சனை, இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு செங்கோடன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிற ஆட்சி என்று சொன்னான். அந்த அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை, அவருடைய வயிற்று பசி தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி இதை நாங்கள் நிறுத்துகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது எடப்பாடி பழனிசாமி மோடியினுடைய காலடியில் விழுந்து கிடந்து ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் கவலைப்படவில்லை. தமிழ்நாட்டில் அவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த விஜயபாஸ்கர் என்கிற பேர் வழியும் ஒரு தவறான முறையில ஒரு பகல் விஷத்தை போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நாம் அடையாளம் கண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த உழைக்கின்ற மக்களுக்கு வறுமை ஒழிப்பு திட்டமாக கொண்டு வந்த இந்த சட்டத்தை நரேந்திர மோடி அரசு நீக்கிய போது அல்லது சீர்குலைத்த போது எடப்பாடி பழனிசாமியும் அல்லது புதுக்கோட்டையுடைய விஜயபாஸ்கரும் வேடிக்கை பார்த்தார்கள். இந்த மண்ணில் உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஓட ஓட விரட்டி அளிக்கக்கூடிய பணியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சட்டம் நிச்சயமாக இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அமித்ஷாவும் மோடியும் விளங்குகிறார்கள். ஒன்றை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மண்ணில் இருந்து செங்கோடி இயக்கத்தின் மண்ணிலிருந்து நாம் சொல்வோம், விவசாயிகள் விரோத போராட்டத்தை, விவசாயிகள் விரோத சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்த போது இப்படித்தான் கொக்கரித்தீர்கள். குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த போது இப்படித்தான் கொந்தளித்தீர்கள், கொண்டாடினீர்கள். 2 சட்டமும் எப்படி இந்தியாவில் படுகு தோல்விக்கு தள்ளப்பட்டதோ, சவப்பெட்டிக்கு அனுப்பப்பட்டதோ, வேளாண் விரோத சட்டமும் குடியுரிமை சட்டத்தையும் எப்படி சவக்குழிக்கு தள்ளக்கூடிய பணியை திராவிட முன்னேற்ற கழகமும் இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் உள்ள எல்லா கட்சிகளும் நினைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட பணியை செய்ததோ அதை போல உச்ச நீதிமன்றத்தில் இது நிச்சயமாக கொண்டு செல்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அதில் இணைவார். செங்கோடி இயக்கத்தின் தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியும் செல்லும். இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு, மகாத்மா பெயரில் இருக்கிற சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் வழங்கும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதற்குரிய முறையில் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் கீழ் வெகு மக்களை இன்னும் லட்சக்கணக்கில் இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டுடைய மூலை முழுக்கெல்லாம் இந்த போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மோடியை செகுப்பறையில் கிழிக்கிற போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று கூட்டணி கட்சிகளுடைய தலைவரை கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் இன்னும் வேகமாக எங்கள் ஏழையின் வயிற்றில் நீ கை வைத்தால் தமிழ்நாட்டில் இருந்து ஓட ஓட விரட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் சவுக்கடி கொடுக்கிற போராட்டத்தை மீண்டும் மீண்டும் நடத்தும் என தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி சலோமி அவர்கள் சுருக்கமாக 2 நிமிடத்தில் உரையாற்றுவார்கள். இந்த மத சார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் சார்ந்த அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய புரட்சிகர வணக்கத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் பணிவான வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவித்து நாம் கடந்துவிட முடியாது. இந்த திட்டத்தை அவர் மாற்றவில்லை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு என்ற சட்டத்தை அவர் மாற்றியிருக்கிறார். அவர் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து மோடி கடுமையான சுமைகளை மக்கள் மத்தியில் திணித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றார். ஒருபுறம் தொழிலாளர்களுடைய 44 தொகுப்பூதிய அந்த திட்டத்தை 4 சட்டமாக இன்றைக்கு வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல் இந்த இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காகவே இப்படிப்பட்ட திட்டத்தை மோடி அரசு எடுத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முடிவை மாற்ற வேண்டும்.
இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சாதாரண பெண்கள் அல்ல, புரட்சி பெண்கள். நீ 100 நாள் வேலையை 100 நாள் கொடுக்காம இன்றைக்கு மகாத்மாவுடைய பெயரை நீக்கிட்டு பாம்ஜி பீம்ஜி ராம்ஜின்னு வச்சுட்டு எங்களுக்கு வேலை எங்கன்னு கேட்டா எப்படி நீ கொடுப்பங்கிற கேள்வி இருக்கு. ஆனா ஏற்கனவே ஏடிஎம்கே என்ன சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு 125 நாள் வேலையை இவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லி எடப்பாடி இங்கிட்ட பார்த்தா சைட்ல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம என்ன சொல்றோம், 100 நாள் வேலை திட்டங்கிற பேர்லயே நீ 42 நாளைக்கு தான் வேலை கொடுத்த. இன்றைக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இன்னைக்கு நாங்க 60 நீங்க 40ன்னு சொன்னா இன்றைக்கும் நம்மளுடைய மாநில அரசினுடைய தலையில் வைக்கக்கூடிய இடியாக இன்றைக்கு மோடி அரசு அரங்கேற்றக்கூடிய அந்த நாடகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். இதை கிராமம் கிராமமாக வீதி வீதியாக கிராம கூட்டங்களை நடத்தி மோடியினுடைய அம்பலத்தை அகற்றுவது மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சி இதோட போச்சுங்கிற வகையில் திமுகவுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான ஆட்சி, இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியில் நாங்கள் அனைவரும் கூட்டணியாக ஒன்றிணைந்து இந்த திட்டத்தையும் இவர் ஒழிக்கக்கூடிய சட்டத்தையும் எதிர்த்து நாம் களமிறங்கி போராடுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் யாராவது பேசணுமாமா? அந்த திட்டத்துக்கு போறவங்க யாராவது பேசணுமா? மைக்கு அங்கே கொடுத்துருவோம், பேசுங்க. கையை தூக்குங்க. ஏன்னா நீங்க தான் பேசணும். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. வாய்ப்பு இருக்கா? ஏமா செல்லு வச்சிருக்கேன் நீமா? இல்ல, இன்னும் நம்ம பெண்கள்லாம் தயாராகல. அடுத்து மாவட்ட இளைஞர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அவ்வளவுதான் வழிகாட்டுதலோடு தோழமை கட்சிகளின் சார்பில் இன்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் 100 நாள் வேலை திட்டத்திற்கு பெயரை மாற்றுவதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். முதலில் அவர்கள் பெயரை மாற்றுகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த அவர்களுடைய நோக்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துவதற்கு தான் அவர்கள் இப்பொழுது இந்த திட்டத்தை பெயர் மாற்றம் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கை வைத்து வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளிலே கிராமங்களை எல்லாம் சேர்த்த பொழுது 100 நாள் வேலை பறிபோக போகிறது என்று எல்லோரும்